பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷ் சார் அப்படி சொல்றாரு, நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் இருக்கார் இல்லையா, அந்த நடிப்பு அரக்கனுக்கு தன்னோட துறையில என்ன நடக்குதுன்றதே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கு பாத்தீங்களா, அரசு பேருந்து, அது என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி திமுக காரங்க எடுத்துட்டு இங்க போயிட்டு வந்து கிடக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அவரு துறையில நடக்கிறதே தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறது அவரோட வேலை. ஆனா அவர் இருக்கக்கூடிய இந்த திருச்சியில தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக இவ்வளவு சிரமப்படுறாங்க. பேருந்து அவங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. அவங்க வந்து காலைல 7 மணிக்கு கிளம்பினா தான் ஸ்கூலுக்கு போக முடியுது. திரும்பி வர்றது வந்து 4-5 மணிக்கு ஸ்கூல்ல விடுறாங்க அப்படின்னாக்கா திருப்பி வரதுக்கு 7 மணி ஆயிடுது. பேருந்து அவங்களுக்கு தேவையான நேரத்துக்கு பேருந்து கிடைக்க மாட்டேங்குது. இதுல ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா 9 மணி ஸ்கூலுக்கு 9 மணிக்கு தான் பஸ்ஸே வருதான். 9 மணி பஸ்ல வந்து 9:30 மணிக்கு போனாக்கா டீச்சர் டெய்லி திட்டுறாங்களாமா, அவங்கள திருப்பி வர்றதுக்கு பஸ் இல்லாம நடந்தே வராங்களாமா. வரும்போது பின்னாடி காலி பசங்க வந்து ரகல பண்றதாமா. இப்ப அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்குது? அதாவது அரசாங்கத்தை விடுங்க பரவாயில்ல, திருச்சி நம்ம நடிப்பு அரக்கன் இருக்கக்கூடிய ஊர். அப்ப திருச்சி அவர் இருக்கக்கூடிய ஊர்னா அவர் இருக்க இடத்தையாவது ஒழுங்கா பாத்துக்கணும்ல. அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளாவது தரமா இருக்கணுமா இல்லையா? அது கூட தரமா இல்ல அப்படின்னா அப்ப நடிப்பு அரக்கனுக்கு என்னதான் வேலை? பஸ் 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். நாங்க டெய்லி வண்டி மறிச்சு வண்டி கிடைக்காட்டி அன்னைக்கு நடந்தே போனோம். யாருமே எதுவுமே கேட்கல. பார்த்து சிரிக்கிறாங்க ரோட்ல எல்லாரும். அழுதுகிட்டே நடந்து போனோம். யார் அப்போதைக்கு எதுவும் கேட்காதங்க. இப்ப அதுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லா ஸ்டூடண்ட்ஸ் டெய்லி நடந்துதான் போறோம். எல்லாமே போற இடத்துக்கு அப்புறம் எல்லாம் சொல்லி சொன்னா அப்புறம் எதுக்கு நாங்களா இருக்கிறோம்? மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. 18 வயசு ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்துறாங்க வீட தேடி. ஆனா ரோடு போட்டாங்கன்னா அது எத்தனை 9 மாசம் ஆனாலும் முடியாது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவங்க பொறுப்பாவாங்களா? அப்படி ஒரு பொண்ணு அது மாதிரி தான் போயிட்டு பழையாளத்துல இருந்து வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்காண்டி என்ன செய்ய முடியும்? வந்து போராட்டம் சொல்லி உட்கார்ந்தோம் எல்லாம் வர்றாங்க. இத்தனை நாள் இதுலதான் நடந்து போற எல்லாரும் என்னப்பா பாச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்கலையே. சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளே ஒரு பார்க்க முடியல, தான் துறை சார்ந்த பிரச்சனைகளே தீர்க்க முடியல. இல்ல அடுத்தவங்களை போயிட்டு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடான்னு சொன்னாக்கா இதே டேலாக நம்ம திருப்பி அவர்கிட்ட சொல்லுவோமா மாட்டோமா? நம்ம படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா?